வணக்கம் மக்களே! வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜப்பானீஸ் படம். இல்ல சாரி. நம்ம ஒரு தமிழ் படம் தான். இந்த படத்தோட ஹீரோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்மளோட அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவல் ஒரு ஃபன் பேஸ்டு படம் தான் சொல்லலாம். இந்த படத்தோட பேர் உங்களுக்கு தெரியும் சூமோ. இதுல பார்த்தீங்கன்னா, சூமோனா உங்களுக்கு தெரியும் ஜப்பானீஸ்ல மல்யுத்தம் ரெஸ்லிங் ஆளுங்க இருப்பாங்களே, குண்டா, பல்கா இருப்பாங்க. அவங்கள வச்சு எடுக்கிற படம் தான் இந்த படம். இந்த படத்த பார்த்தீங்கன்னா, ஜப்பானுக்கு இந்தியாவுக்கு ஒரு லிங்க் வச்சு ஒரு அங்கே ஒரு ரெஸ்லர் இருப்பார். அந்த ரெஸ்லர் எப்படி ஜப்பானுக்கு வராரு, அங்கே ஜப்பான்லேருந்து எதுக்கு இந்தியா வர்றாரு, மறுபடியும் எப்படி ஜப்பான் போகிறாரு. அந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்டோரி வச்சு ஒரு அங்கங்கே கொஞ்சம் ஃபன் ஆட் பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம். ரொம்ப பேசாமல் படத்தோட எக்ஸ்பிளேஷன் போலாமா. இந்த படத்தோட ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷை காமிக்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சூட் கேஸ் வச்சுருக்காரு. அண்ட் போலீஸாருங்க பார்த்தா வண்டியை நிப்பாத்தி அந்த சூட் கேஸ்லேருந்து தான் இருக்குது, ஓப்பன் பண்ணி காமிடான்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம விடிவி கணேஷ் பார்த்தீங்கன்னா இல்லை நான் காமிக்க மாட்டேன்னு சொல்கிறேன், நீ ரொம்ப ஓவரா பண்ணுற, வாடா போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று போனால் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபீஸர் இருக்காரு. அந்த பெரிய ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம கலக்கல் காமெடி சதீஷ் அவர்கள் தான். சதீஷ் அவர்களும் கேட்குறாரு, என்னடா சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி காமிடான்னு விடிவி கணேஷ் கிட்ட கேட்கப்பாரு. இல்லை நான் ஒரு கடை சொல்லத்தா சார்னு கேட்குறான். டே கடைக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்பாரு. இல்லை சார் நீங்கள் சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கணுமா, நான் ஸ்டோரி தான் சொல்லுவேன், நான் ஃபஸ்ட்டு கடையை சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் வந்து சூட் கேஸை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அட உங்கள் அம்மாலே ஓகேடா ஓப்பன் பண்ணி தான் சரி, இன்னும் ஓப்பனில் உன்னோட ஸ்டோரியை ஓப்பன் பண்ணி சொல்கிறான்னு பார்ப்போன்னு சொல்கிறேன். அப்போலாம் ஸ்டோரி ஆரம்பிக்கிறோம். ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கணேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் சைடில் ஓத்தல் வச்சுக்காரு. அதில் கிளப்புன்னு பார் இருக்கு போல். ஒன் ஆஃப் தி பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஓன் நிறைய பார்த்துப்பாரு. இன்னொரு பார்த்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிர்ச்சி சிவா அவர்களும் பார்த்துப்பாங்க. அப்படியே மிர்ச்சி சிவா ஓகே காலையில் ஜாகிங் போகலாம், சிக்ஸ் பேக் எடுத்துவாங்க, ஜாகிங் போகிற பார்த்தீங்கன்னா பீச் சைடில் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திமிங்கலம் இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தாரு. திமிங்கலம் அவர் ஒரு பெரிய சூமோ ரெஸ்லர், நம்மளோட படத்தோட ஹீரோ வராரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவா, இவர் ஒரு டபுள் செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து காமிக்கிறாங்க. என்னடா இவன் ஜப்பான்காரி அப்புறம் இங்கே வந்தான்னு அவர் ஷாக்காக ஓகே இப்போ ஆளுங்களாம் கூப்பிட்டுறாங்க சைட்லேருந்து. அப்படி இவர் ஏன் விட்டு பார்த்தா இன்னொரு இன்னும் உயிரோட இருக்கா. கடல்லேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, தண்ணியெல்லாம் அமைக்கிறாங்க. சூறா படத்தில் பார்த்துருப்பீங்களே தம்மனா பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் எப்படியாச்சும் எழுத வைக்கிறாரு. எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் கையை விட மாத்திரான். ஜப்பான்காரன் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிர்ச்சி சிவா கையை விட மாத்திரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்களே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறாங்க. ஹோட்டலில் இருக்க எல்லா சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா அந்த சூமோக்காரன் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சா. ஜப்பான்காரன் பார்த்தீங்கன்னா சூமோ நல்லா பல்காக இருக்கா, அழுக்கு மாதிரி அழுக்கு கூட சிக்ஸ் பேக் இவன் அப்படியே இந்த வெஸ்டர் ஆளுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெத்தி போட்டு சும்மா இருப்பாங்களே, அது மாதிரி இருக்கா பல்கா. எல்லா சாப்பாடும் காலி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா அதுக்கு நடுவில் பார்த்தீங்களா அவனுக்கு தேவைப்பட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்கி தராங்க. பிகாஸ் அவன் ஜெத்தி போட்டு தானே இருந்தா. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தச்சு தராங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் பார்த்தீங்கன்னா அவங்கள ஓத்தல் விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. டே நீ எல்லாம் வேணாடா வெளியே போகலான்னு சொல்கிறாங்க. யாரை பார்த்து மிர்ச்சி சிவா பார்த்து அவன் ஃபுல் சாப்பாடு காலி பண்ணிட்டான், நீயும் போய்ட்டு அவனையும் கூப்பிட்டு போய்ட்டு தனியாக போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை போய் பார்க்குறாங்க. ஹீரோயின் வேறு யாருமே இல்லை, நம்ம பிரியா ஆனந்தா. பிரியா ஆனந்தா போய் பார்க்க போக சொன்னேன், யாரை இவன் எங்கேண்டா கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படி ஷாக் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, டே என் வீட்டில் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு வேறு பையனை பாட சொல்கிறாங்க. பிகாஸ் உங்ககிட்ட ஒரு ஸ்டெடியான வேலையே இல்லையேடா. அதனால நீ என்ன பண்ண தெரியுமோ, நல்ல வேலையை பாரு, இல்லையே நான் அப்படியே அவனை கட்டிக்கிற மாதிரி தான் வரும், பார்த்துக்கிற எது வேணாலும் சீக்கிரமாக பண்ணுறா. நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவா கிட்ட சொல்கிறாங்க. ஒரு மாதிரி சோகமாக எல்லா லெவலும் நடக்கிறது தானே. பையன்கிட்ட வேலை இல்லையா என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். எல்லா படமும் இப்போ யங் ஏஜில் பையன் பார்க்குறீங்க, கரெக்டாக இருந்துக்கோங்க. நீங்கள் லவ் பண்ணுறீங்களா ஒரு நல்ல வேலையை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போலாம் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை நம்ம மிர்ச்சி சிவா மாதிரி சோகமாக தான் இருக்கணும். பார்த்து இருந்துக்கோங்க மக்களே. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வேலை கூட இல்லை. பிகாஸ் அந்த ஓத்துலேருந்து அவர் தூக்கிட்டாங்களே விடிவி கணேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கணும்னு பார்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்ற காம்படிஷன் இருக்குது போல். அதில் இட்லி ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 1,00,000 தராங்க போல். அதில் போய் நம்ம சும்மா வச்சு நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் அவர் 1,00,000 வின் பண்ணுறாரு. அந்த 1,00,000 எடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் மேலே தூக்கி போடுறாரு. விடிவி கணேஷ் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் அவர்கிட்ட, நான் ஒரு அப்பா ரெண்டா பார்த்தேன், ஆனால் நீ ஒரு இப்படி பண்ணிட்டியடா, ரொம்ப சோகமாக இருக்குதா மிர்ச்சி சிவா பார்த்து விடிவி கணேஷ் கிட்ட சொல்கிறேன். விடிவி கணேஷ் பார்த்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் எமோஷனலாக அட்டாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இவன் எப்படியாச்சும் நான் அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பிடணும் அப்படி. பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு அவருக்கு எல்லா பழசுமே மறந்து போயிடுச்சு. நம்ம சூமோக்கு பார்த்தீங்கன்னா எந்த பழசுமே இல்லை, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி தான் இப்போ இருக்கிறாரு. லாலிபாப்பை சாப்பிட்டுட்டு நிறைய சின்ன சின்ன மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி தான் அவர் இருக்கார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு டூரிஸ்ட் கைடை கூப்பிட்றாரு. டூரிஸ்ட் கைடை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசுகிறாங்க. இவன் ஃபாரின் இப்போ இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மற்ற நாடோட இந்த ஃபாரின் அசம்பிளிஸ் ஆளுங்க இருப்பாங்க. ஃபாரின் இப்போ பாகிஸ்தான் ஆளுங்க இங்கே இருப்பாங்க, அமெரிக்காவோட ஆளுங்க. அவங்க ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின்
ஜப்பான் ஆளுங்க இங்கே இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட ஜப்பானோட ஆளுங்க கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், சார் டூரிஸ்ட் கைடு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்களா, இல்லை ஜப்பான் ஆளுங்க பார்த்தீங்களா இவனை அக்செப்ட் பண்ண மாட்டாரு. என்கிட்ட என்ன சொன்னாங்களா, இவனை ஜப்பானுக்கே ரிட்டர்ன் அனுப்பாதீங்க, நான் உனக்கு எவ்வளோ காசுனாலும் தரேன், ஆனால் இவனை மற்ற ஜப்பானுக்கே ரிட்டர்ன் அனுப்பாதீங்கன்னு சொன்னேன். இதை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா மிச்சி சிவாக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் கைட் சொல்லவே இல்லை, அவன் ஏதோ வச்சு மலுப்புறா. ஆனால் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மிச்சி சிவா வீட்டுக்கு கணேஷ் பார்த்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் கைடை கிட்னாப் பண்ணி அவனை அடின்னு அடித்து அவங்ககிட்ட எப்படி வச்சு வாங்கிடுறாங்க. என்னது ஜப்பானுக்கு இவன் மறுபடியும் அனுப்பாடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு தெரியணும்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறேன்னா, நம்ம 3 பேருமே யார் நம்மளோட விடிவி கணேஷ், நம்ம மிர்ச்சி சிவாவும், நம்ம சூமோ ரெஸ்டரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மாறு இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு எல்லாம் வாங்கிட்டு ஜப்பானுக்கு கிளம்புனான்னு இருக்கலாம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டூரிஸ்ட் ஆளுங்க சொல்கிறாங்க அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் ஜப்பானோட ஆளுங்க பார்த்தீங்களா இவரை உள்ளே வராமல் பார்த்துக்கிறாங்க. யார் அந்த சூமோவை ஜப்பானுக்கு வர வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போகிற பார்த்தீங்கன்னா இவர் அங்கே போகிறாருன்னு நீங்கள் யாருக்குமே தெரியாமல் போங்க, ஒரு மாறு விஷயத்தில் அது மாதிரி போங்க. பிகாஸ் யாருக்குமே என்னமே தெரியக்கூடாது, நம்ம சூமோ அங்கே வந்திருக்காரு, ஜப்பானுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காருன்னு யாருக்குமே தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு நம்மளோட டூரிஸ்ட் கைட் சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் டூரிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு தமிழ் புரியும், ஆனால் தமிழ் பேச தெரியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே போய் பார்த்துக்கோங்க. அங்கே போய் ஃப்ளான்ஸ் போய் ஸ்வைன்னு லேண்ட் ஆகுது. அண்ட் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஐ திங்க் அங்கே இருக்க ரவுடிஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூமோக்கு தெரிஞ்சிருச்சு வந்துட்டாருன்னு. அப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருஜியை போய் பார்க்குறாங்க. அதுதான் குருஜினா நம்மளோட இவர் இருப்பார், நம்ம சூமோட குருஜி. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சூமோக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் தராங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்னா பழைய எப்படியாச்சும் ஞாபகப்படுத்த வரணும். பிகாஸ் அவர் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி ஆகிட்டாரு. நம்ம ரோபோ சங்கர் ஒரு படத்தில் இருப்பார், அந்த நான் நடுவில் பேசினாலும் எதுவானாலும் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஆரம்பிப்பார். அந்த படம் உங்களுக்கு தெரியாது, விஷ்ணு விஷால் கூட ஒரு படம் நல்ல காமெடியாக இருக்கும். அந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க, மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ அங்கே இந்த படத்துக்கு வரலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரியே இருப்பாங்க, லாலிபாப் சாப்பிட்டு அப்படி. ஸோ அப்படியே ட்ரீட்மெண்ட் தராங்க. பிகாஸ் அவர் எவ்வளோ பெரிய சுமோ அந்த ஒரு கம்பீரம் வேணுமே. ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட் தரப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குருஜியை போய் பார்க்குறாங்க. ஸோ குருஜி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நான் சூமோ என்னால் பெரிய ஆளை வரைக்கும், பிகாஸ் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் இந்த ரெஸ்லிங்க்கு வர வரைக்கும் நான் அவர் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவுக்கு ஃபோன் வருது. ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியானந்த் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா எனக்கு வேறு ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு, இன்னும் கொஞ்சம் நாளில் நீ இப்போ வருவியா வர மாத்தியான்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஓகே உடனே கிளம்பி வரேன்னு சொல்லி நம்ம குருஜி கிட்ட சொல்லி போகலாம்னு இருக்காரு. அப்போ குருஜி சொல்கிறாங்க, இல்லை உன்னோட சப்போர்ட் ரொம்ப சூமோக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிவா இங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் தர அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சொல்லி வாயை முடிக்கவே இல்லை. என்னாலும் உன்னோட ஹெல்ப் ரொம்ப முக்கியம்னு சொல்ல போகிற பார்த்தீங்கன்னா குருஜியை வந்து யாரோ சாவச்சிடுறாங்க. யாருமே இல்லை, வில்லன் டீம் வந்து சாவச்சிடுறாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து சிவா எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ இப்போ யாருமே இல்லையே நம்ம சூமோவை காப்பாற்று, பிகாஸ் குருஜினான்ற குருஜியை செத்து போயிட்டாரு. ஸோ எப்படியாச்சும் சூமோக்கு நல்ல ப்ராக்டிஸ் தந்து அவர் மறுபடியும் அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. ஓகே இது என்னால் தான், என்னோட பிரச்சனை தானே. ஸோ என்ன பிரச்சனை, பிகாஸ் அதுதான் ஃப்ளாஷ்பேக் காமிக்கலாம். இப்போ சூமோக்கு எல்லாமே ஞாபகம் வந்து இப்போ சூமோ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார் யார் நமக்கு சிவா கிட்ட. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சூமோ ஒரு மிகப்பெரிய ரெஸ்லரு, ஜப்பானுக்காக பெருமை தந்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தாலே ஆப்போனன்ட் டீம்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுவார் போல். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீமோட வில்லன் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூப்பிட்டு வந்துட்டு இவரை தனியாக கூப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கோடி கணக்கில் காசு தரேன், நீ எப்படியாச்சும் இந்த மேட்ச்சில் தோக்கணும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இப்போ எப்படியும் உங்கள் மாஸ்டருக்கு வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி பார்த்துப்பாங்க, நான் காசு தரேன், அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வர ரெஸ்லர்ஸ் எல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அப்படியே தனியாக கூப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் ஃபேக்ட்ரி கூப்பிட்டு பிஸ்கெட் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வில்லன் வச்சிருக்காரு. அவர் ப்ரொமோஷன் ஆட் மாதிரி இப்போ எப்படி இந்த செலிபிரிட்டிஸ்லாம் பண்ணுறாங்களே, மை 11 சர்க்கிள், ட்ரீம் 11 அந்த மாதிரி ஆடெல்லாம் பண்ணுறாங்களே. ஸோ அந்த மாதிரி ஆடில் பார்த்தீங்கன்னா இவர் போய் பிஸ்கெட்டை போய் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறாங்க. சாப்பிட போர் பார்த்தீங்கன்னா இவர் மயங்கி கீழே வின்றாங்க. ஆனால் அவ்வளோதான், அங்கேருந்து தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் போட்டுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் கரையோரம் இருக்க போது தான் நம்ம பீச் சைடில் இருக்க போது பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து கண்டுபிடிச்சி அவர் மறுபடியும் ஜப்பான் கூப்பிட்டு வந்து இங்கே மறுபடியும் சண்டை போட ரெடியாக இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவா சொல்கிறார், எப்படியாச்சும் நீங்கள் மாஸ்டருக்காக வரப்போகிற ஜெனரேஷனுக்காக இந்த ப்ரைஸ் மணி எப்படியாச்சும் நீ வின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த வெறியில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சூமோனா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு அது மாதிரி விடாமுயற்சியோட ப்ராக்டிஸ் பண்ணி அஜித் விஜய் கலந்து கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த ரெஸ்லரை வின் பண்ணி அவங்களோட வரப்போகிற ஜென்ரேஷனை காப்பதுன்னு சொல்லி அப்போ அவள்தான் இறங்கி களத்தில் ஆடுறாரு. வில்லன் டீம் எவ்வளவோ ட்ரை பண்ணுற கோல்மால் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சூமோ பார்த்தீங்கன்னா கோல்மாலை ஒத்த கல் மாதிரி நின்று நிறைய பாகுபலியில் வருவார் அதே மாதிரி நின்று எல்லாருமே பீஸ்னு போட்டு அதை வின் பண்ணிடுறாங்க. சூமோவில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஆப்போனண்ட் தானே சண்டை, அதில் எப்படியாச்சும் அவர் வின் பண்ணி அவனை மானத்தை காப்புறாரு. அது மாத்திரமா எல்லா மேடியிலையும் போகிற பார்த்தீங்கன்னா என்னோட சிவா ப்ரோக்கு ரொம்ப நன்றி, சிவா அண்ணா அது மாதிரி கொஞ்சம் தமிழ் கற்றுக்கினாரு. ஸோ எல்லாருக்குமே சிவா அவர் தான் என்னை காப்பாற்ற வேண்டி இவ்வளோ பெரிய ஆளாக மாக்கியிருக்காரு மறுபடியும். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி பெற்றிருக்காரு சொல்கிறார். சிவா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இங்கே காமிக்கிறாங்க நம்ம விடிவி கணேஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை சதீஷ் அவர்கிட்ட சொல்லியிருந்தார் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட. அப்போ சதீஷ் கேட்குறேன், எங்கடா இந்த பெட்டிக்கு
இந்த சூட்கேஸ்க்கு இந்த கடைக்கு எங்கடா சம்மந்தம் இருக்க போது நம்ம வீட்டு கணேஷ் கேட்க போகிறேன். சார் நீங்கள் தனியாக வாங்க சார், உங்ககிட்ட நான் தனியாக காமிக்கிறேன் பெட்டி உள்ள என்ன இருக்குன்னு. பெட்டி உள்ள பார்த்தீங்கன்னா கும்மாலே தங்கமாக இருக்குது. ஃபுல்லாக கேஜிஎஃப் கோல்டு போல். ராக்கி பாய் வித்யா கணேஷ் தான் ராக்கி பாய் போல். அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. ஃபுல்லாக தங்கம். அந்த தங்கத்தை பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு அந்த ஸ்டோரிக்கு என்ன சம்மந்தம் அப்படி சொல்ல போதா வித்யா கணேஷ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு சம்மந்தத்தை கூப்பிட்டுருக்காரு. என்னென்னா நம்ம எப்போவுமே சுமோ ஆளுங்க கிட்டேண்டா சுமோ கிட்டேண்டா சுமோ எப்போவுமே ரொம்ப நல்லவன். ஸோ அவங்க கூட பழகுனா நம்மளுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அருமையாக தான் ரொம்ப சோகமாக இருந்து நான் ஒரு சைடு பீச்சில் இருக்க போகிற பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் தங்கம் கடிச்சுன்னு ஒரு உருத்தை ஆட் பண்ணி விட்றாரு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சுமோ ரொம்ப நல்லவன். ஸோ அவன் கூட நம்ம பழகுனா நம்மளுக்கு இந்த தங்கம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பீச்சில் கடிச்சிச்சு என்னது சோகமாக இருக்க போகிற பீச்சில் போய் உக்காந்துருக்காரு. அப்போ அவர் தங்கத்தை அவருக்கு இந்த தங்கம் கடிச்சிருக்கு, இந்த பெட்டி ஃபுல்லாக தங்கம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இதை வச்சு லிங்க் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சதீஷ் சொல்கிறேன், நீ இந்த இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீ ஒரு பெரிய கேஸ் ஆகி நீ ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் வரணும், இல்லை இது கவர்மெண்ட்டுக்கு போயிடணும் தங்கம். ஆனால் இந்த சூமோ ஸ்டோரிக்காகவும் இன்னும் நான் வித்துறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு கணேஷ் இல்லை சார் நீங்கள் ஒரு பங்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வர்றேன். ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு கணேஷ் சொல்கிறேன், இந்த தங்கத்தை நான் என்னோடய ஃப்ரெண்டு சிவா கிட்ட கொஞ்சம் பாடி தரலாம்னு நான் பார்த்தேன். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா பிரியா கூட ஹாஸ்டலில் நல்லா மஜா பண்ணுறேன். ஸோ இந்த தங்கத்தை நானே வச்சுக்கினேன். இல்லை சார் உங்களுக்கான பங்கு சொல்லி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிருக்காங்க. ஸோ அகில உலக சூப்பர் ஸ்டாரோட மறுபடியும் ஒரு மாசான படத்தை நம்ம பார்த்துருக்கோம். பிகாஸ் சூடு கவுன் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு இல்லை. சூமோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ஆப்போசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜில் ஜிங் ஜக் அரண்மனை 4 டைரக்டர் சுந்தர் சியோட படமும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கு கேங்கர்ஸ்னு. ஸோ அந்த படத்தையும் பார்த்து நல்லா இருந்துச்சு. வடிவேல் அவர்களோட காமெடி ஆனால் அவ்வளோ அளவுக்கு இல்லை, ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் பிடிச்சுன்னா மறக்காம என்னோட சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ நண்பர்களே.